friends, welcome to Secret of Samuel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மீல் மேக்கர் வடை. இது வந்து சோயா சங்க்ஸ்ல செஞ்ச வடை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் வெஜிடேரியன் கோலா உருண்டை டைப்லயே இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோயால வந்துட்டு நிறைய புரோட்டீன் இருக்கு. கிட்டத்தட்ட நான் வெஜிடேரியனுக்கு ஈக்குவலண்டாவே இதுல வந்துட்டு புரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு நல்ல புரோட்டீன் ஆப்ஷன், நல்ல டேஸ்டியான ஆப்ஷனும் கூட. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த வடை. இந்த டேஸ்டியான சோயா சங்க்ஸ் வடை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான சோயா சங்க்ஸ் வடை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் அல்லது சோயா சங்க்ஸ் வடைக்கு வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது வந்துட்டு இங்கே வந்துட்டு மீல் மேக்கர் அது சோயா சங்க்ஸ் கிடைக்கும்ல, அதுதான் இது. இது வந்துட்டு நல்லா சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு 2 கொதி விட்டு எடுத்து நல்லா பிழிஞ்சு வச்சிருக்கிறேன் இந்த சோயா சங்க்ஸை. இதுக்கு வந்துட்டு ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு வந்துட்டு ஒரு முழு கட்டை பூண்டு முழுசியும் இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தலை கொஞ்சம், இங்கே புதினா இருந்தால் புதினாவும் போடலாம். இப்போ எங்கிட்ட ஸ்டாக்ல புதினா இல்லை, அதனால போடலை. இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்துட்டு பொட்டுக்கடலை வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, வரமிளகாய் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு. நான் வந்து ஒரு 4 மிளகாய் எடுத்துருக்கேன் வரமிளகாய். அது போக சோம்பு ஒரு 1 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன், பட்டை ஒரு துண்டு, கிராம்பு ஒரு 2-3 கிராம்பு. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம அரைக்கிறதுக்காக வச்சிருக்கிற இந்த எல்லாத்தையும் போட்டுடலாம். இது வந்துட்டு இந்த சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு, வரமிளகாய், கசகசா எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க. இது கூடவே இந்த பொட்டுக்கடலையும் போட்டுடலாம். இது கூட சேர்த்த தேவையில்லை, நேரடியாக நம்ம வடையில் சேர்த்திடலாம். இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை மசாலாக்கள் எல்லாத்தையும் இதில் நான் வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன். நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சோயா சங்க்ஸையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு மின்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மிக்சியில் போட்டு மிக்சியில் ஆட் பண்ணிடுங்க. இதையும் நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நம்ம சோயா சங்க்ஸை வந்துட்டு இந்த மாதிரி மின்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி தலை 3யும் சேர்த்திடலாம். அதில் இது கூடவே இந்த 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்திடுங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பொட்டுக்கடலை மசாலா பொருள்கள் எல்லாம் சேர்த்திடலாம். இந்த கார்ன்ஃப்ளவரும் இந்த பொட்டுக்கடலை பொடியும் தான் இதுக்கு வந்து பைண்டிங்காக இருக்கும், நம்ம வடையை தட்டி போடுறதுக்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஒரு வடை மாவு பதத்துக்கு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வடை மாவு பக்குவத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு உருட்டி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் வடையாகவும் போடலாம், இல்லை கோலா உருண்டை மாதிரி உருட்டியும் போடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு உருட்டி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் உருட்டி வச்சிட்டோம்னா நம்ம வடையை தட்டி போடுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான சைஸில் இதை உருட்டி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டிங்கன்னா வடை தட்டி போடுறது உங்களுக்கு ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்போ இந்த நம்ம உருட்டி வச்சிருக்கிற இதை வந்துட்டு வடையா தட்டி இதில் போட்டுடலாம். நான் இன்னைக்கு வடை மாதிரி போடுறேன், நீங்கள் வந்து கோலா உருண்டை மாதிரியும் போடலாம். இது சோயா வந்துட்டு ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். உங்களுக்கு வந்துட்டு வெஜிடேரியன்ஸுக்கு வந்துட்டு இது நல்ல ஒரு ஆப்ஷன் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ்ஜோட டேஸ்ட்லேயும் இருக்கும். நம்ம வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடாத அன்னைக்கு வந்துட்டு இது வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கொடுக்கும் இந்த சோயா சங்க்ஸ் வடை. போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இது வந்துட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை பொட்டுக்கடலை மாவு பத்தலைன்னா கொஞ்சம் நேரம் இதை வந்து பொரிய விட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டர்ன் பண்ணி விடுங்க. ஒரு வேளை பிரியற மாதிரி இருந்ததுன்னா பொட்டுக்கடலை மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது வந்து டர்ன் பண்ணி விடலாம் அடுத்த சைட். வந்து இந்த மாதிரி 2 சைடும் நல்லா டர்ன் பண்ணி விட்டு நல்லா கிறிஸ்பாக பொரிச்சிடுங்க. இதில் வந்து வேகத்துக்குன்னு எதுவும் இல்லை, எல்லாமே ஆல்ரெடி குக் ஆனது தான்.
பொட்டுக்கடலை மாவு தான் போட்டிருக்கிறோம், அதனால வேகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம நல்லா கிறிஸ்பாக பொரிச்சு எடுத்தோம்னா நம்மளோட மீல் மேக்கர் வடை ரெடி ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டன்ட் வடைன்னு சொல்லலாம். ரொம்ப சீக்கிரமே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இந்த வடை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் சொல்லலைன்னா இது மீல் மேக்கரில் செஞ்சதுனே கண்டுபிடிக்க மாட்டாங்க. எதுவும் நான் வெஜிடேரியன் வடைன்னு தான் நினைப்பாங்க. ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வடையை எடுத்துடலாம். இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுடுங்க. பாருங்க, நம்மளோட சூப்பரான மீல் மேக்கர் வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த சூப்பரான சோயா வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.